பல சிலைகளில் கையில் வீணையோடு காணப்படும் இந்த பெண் மீரா ஆவார். இவரை மீராபாய் என்றும் அழைப்பர். இவர் 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கிருஷ்ணரின் பக்தை ஆவார். தென் இந்தியாவில் ஆண்டாளைப் போல வட இந்தியாவில் மீராபாய் கிருஷ்ணரின் மீது அன்பு கொண்டு பல பாடல்களை பாடி வைணவ மதத்தை பரவ செய்துள்ளார். கிருஷ்ணரின் மீது பற்று கொண்ட மீராபாய் கிருஷ்ணரின் மீது இயற்றிய பக்தி பாடல்கள் மிகவும் புகழ் பெற்றவை. மீரா என்று அழைக்கப்படும் மீராபாய் 1498ஆம் ஆண்டில் ராஜஸ்தானின் குட்கி என்ற இடத்தில் ராஜபுத்திர இளவரசியாக பிறந்தார். மீராபாய் ஜோத்பூர் அரச குடும்பத்தில் பிறந்தவர். இவர்கள் அனைவரும் வைணவ மதத்தை சார்ந்தவர்கள். மீராபாய் 7வது வயதில் தன் அன்னையை இழந்து தன் தாத்தாவுடன் வளர்கிறார். அரச குடும்பத்தை சார்ந்த இவர் வைணவ சமய மரபில் வளர்க்கப்பட்டு கல்வியும் பயில்கிறார். குழந்தை பருவம் முதலே கிருஷ்ணரின் மீது பக்தி கொண்ட மீராபாய் நாளடைவில் ஆண்டாள் போல கிருஷ்ணரை தனது மணவாளனாக நினைத்து கொண்டார்.